நண்பர்களே, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 11 மணி 19 நிமிடங்கள். முக்கியமான செய்தி ஒன்று, கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று பலரை தற்பொழுது வரிசையாக கைது செய்து வருகிறது அரசாங்கம். இதுல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தலைவர், சிஐடி தலைவர் ஷானி அபேசேகரவின் பங்கு மிக முக்கியமானது. ஷானி அபேசேகரவை மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலோ அல்லது ரணில் விக்ரமசிங்க காலத்திலோ முழுமையாக அவர்கள் வேலை செய்ய விடவில்லை, கைகளை கட்டி வைத்திருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க கீழ்த்தரமாக அவரை விமர்சித்திருந்தார். தற்பொழுது ஷானி அபேசேகர நேர்மையான அதிகாரி, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய தலைவராக இருக்கிறார், சிஐடியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இப்பொழுது சுதந்திரமாக வேலை செய்யக்கூடியதாக இருப்பதையே இந்த விஷயங்கள் காட்டுகின்றன. தொடர்ச்சியாக போதைப்பொருள் கும்பல்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, அரசாங்கம் மேலால அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, கீழால பாதாள உலக கும்பல்கள் அரசாங்கங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மைதான். ஏனெனில் பாதாள உலக கும்பலை வைத்து தங்களுக்கு வேண்டாதவர்களை மஹிந்த ராஜபக்ஷ கும்பல் எவ்வாறு அடக்கினார்களோ, கொலை செய்தார்களோ, அந்த விடயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் தற்பொழுது தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஷானி அபேசேகர மீண்டும் பலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கே மறந்துவிட முடியாது. சரி, கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய தகவல். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அலுத்கட நீதிமன்றத்திலே 5வது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்குள் நடந்த சஞ்சீவ குமார சமரரட்ன என்ற கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொண்டதற்கு உடந்தையாக இருந்ததாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதில் இஷாரா செவ்வந்தி முக்கியமானவர், அவர் உதவி செய்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 25 வயது தான். முக்கிய சந்தேக நபரான பிங்புர தேவகே இஷாரா செவ்வந்தி 25 வயசு. இந்த தாக்குதலை நடத்திய, துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு உதவியதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதே அவர் தேடப்பட்டு வந்தார். சம்பவம் நடந்த உடனேயே அவர் தலைமறைவாகிவிட்டார். இதுவரை அவரது இருப்பிடத்தை புலனாய்வாளர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உள்ளுக்குள்ள ஷானி அபேசேகரவினுடைய குழுவினர் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். இப்ப வெளியில உள்ளுக்குள்ள சிஐடி வேலை செய்யறது வெளியில தெரியாதானே. ஆகவே முக்கியமான ஒரு விஷயம், இந்த தப்பியோடிய பெண் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றதை புலனாய்வு துறையினர் கண்டுபிடித்தார்கள். முதலில் அது ஒரு முக்கியமான விஷயம். சமீபத்துல இந்தோனேஷியாவில ஜகார்த்தாவில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கெஹல் பத்தர பத்மே மற்றும் பிறரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பொழுது இந்த தகவல் தெரிய வந்திருக்கிறது. என்னன்னா, இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட நேரத்துல இந்த போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபர்களிடம் 28 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்தோனேஷியா போலீசார் பறிமுதல் செய்தார்கள். இந்த சாதனங்கள் பிறகு இலங்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட அழைப்புகள், பதிவுகள், தகவல்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்தார்கள். எல்லா விஷயத்தையும் எடுத்தார்கள். வந்த கோல் எது, போன கோல் எது, யாரோட டெக்ஸ்ட் மெசேஜ், யாரோட எஸ்எம்எஸ், யாரோட வாட்ஸ்அப்ல பேசினார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 28 மொபைல்கள்ல இருந்து கண்டுபிடிக்கத்தான் இவ்வளவு காலம் எடுத்தது. முழுமையாக எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ந்தார்கள். இதுல இஷாராவினுடைய தொடர்பும் அதுல இருந்திருக்கு. இப்ப இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. யாழ்ப்பாணத்துக்கு இஷாரா அங்க இருந்துதான் சென்றிருக்கிறார் நேபாளத்துக்கு என்று ஒரு தகவல் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நேபாளத்துல வைத்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியிடம் நாட்டை விட்டு எப்படி இவர் தப்பியோடி இருக்கிறார் என்ற விஷயங்களையும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா, இஷாரா இந்த கொலைக்கு பிறகு, ஹல்ஸ்டாப் கொலைக்கு பிறகு மிதேனிய பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றார். அங்கிருந்து இந்தியாவுக்கும் போயிருக்கிறார். ஏ.கே. பாய் என்ற ஒரு நபர் உதவியதாகவும் தற்பொழுது கண்டறியப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. செவ்வந்தி எவ்வளவு செலவழிச்சுக்கிறார் தெரியுமா? 6.5 மில்லியன் ரூபீஸ் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பி சென்று 3 வாரம் அங்க தங்கி இருந்திருக்காரு. இத்தனைக்கும் ரோட்ட இந்த விஷயங்களை கொடுத்திருக்கிறாங்க.
தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இந்த விஷயங்களை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா இடமும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. செவ்வந்தி தப்பிட்டார் என்று. ஆனால் 6.5 மில்லியன் கொடுத்து எங்கேயோ ஒளித்திருந்திருக்கிறார், இந்தியாவில தப்பி சென்று. பிறகு பஸ்ல போயிருக்கிறார், ட்ரெயின்ல போயிருக்கிறார். இப்படித்தான் போய் நேபாளத்தை அடைந்ததாக இப்பொழுது ஒரு வாரத்திற்கு பிறகு நேபாளத்தை அடைந்ததாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி நேற்று நேபாளத்தின் ஒரு மலைப்பாங்கான பகுதியில் உள்ள பல மாடி வீட்டின் மேல் தளத்தில், பல மாடி வீடுகள் இருக்கு, அதன் மேல் தளத்தில் தங்கியிருந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். இஷாரா செவ்வந்திக்கு பதிலாக இன்னும் ஒரு பெண்ணுக்கு கடவு சீட்டு தயாரிக்கப்பட்ட, அவரை மாறி ஒத்த முகவாக்குல உள்ள பெண்ணுக்கு கடவு சீட்டு தயாரிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு இது தப்பி செல்ல வழிவகுத்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் இடங்களையும் போலீசார் இப்பொழுது சோதனைகளை நடத்தி வருகின்றார்கள், பிடித்து விடுவார்கள். இப்ப செவ்வந்திய கைது செய்ய முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் மாறு வேடத்துல போயிருக்கிறார். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு பிறகு நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்ப குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்ற பிரிவு மற்றும் நேபாள காவல்துறை இணைந்து இந்த செவ்வந்தியை கைது செய்திருக்கின்றார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்திருக்கின்றார். இப்ப இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை குறிவைத்து இலங்கை போலீசார், இந்தோனேஷிய போலீசார் மற்றும் நேபாள போலீசார் எல்லாரும் சேர்ந்து தற்பொழுது நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கனவே அவர்களுக்கு இது ஒரு கூட்டு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கிறது. இதனால்தான் இந்த கைதிகள் நடந்திருக்கின்றன. கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலிந்த, பெக்கோ சமன், பேரிழ பாருங்க உள்ளிட்ட குழுவினர் தற்பொழுது 72 மணி நேர தடுப்பு காவல்ல வைத்து தொடர்ச்சியாக அவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதுல கெஹல்பத்ர பத்மே என்பவர் பத்மஸ்ரீ பெரேரா, பானந்துரை நிலங்க சம்ப சில்வா மற்றும் கமாண்டோ சாலிந்த என்று அழைக்கப்படும் சாலிந்த மதுஷான் பெரேரா ஆகியோர் தற்பொழுது சிஐடியில விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரித்து வருகின்றார்கள். இன்னும் தம்பிலி லஹிரு எனப்படும் லஹிரு மதுசங்க, பெக்கோசமன் எனப்படும் என்னன் பிரசங்க ஆகியோர் மேற்கு மாகாண வடக்கு குற்ற பிரிவின் கீழ் கொழும்பு துறைமுக காவல்துறையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஹல்ஸ்டோப் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற வளாகத்தில் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான பல முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுல இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்று இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இலங்கைக்கு வந்தவுடன் அவருடைய விசாரணைகள் மூலம் இது முழுமையாக இந்த பிரச்சனைகள் வெளியில வரும். யார் யாரெல்லாம் காரணம், ஏன் கொன்றது என்ற விஷயங்கள் முழுமையாக இது வெளியில் வரும். ஆகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஷானி அபேசகர் தலைமையில் மிக முக்கியமான தகவல்களை மற்றும் குற்றவாளிகளை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நல்லது, மீண்டும் மற்றும் பல தகவல்களோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.